மக்களே, டெய்லி இஞ்சி டீ குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக விட்டுருங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நடந்தது தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 வேளை இஞ்சி டீ குடிப்பேன். ஒன்று காலையில், ஒன்று சாயங்காலம். இந்த ரெகுலராக இஞ்சி டீ குடித்ததுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஹீட் ஆயிடுச்சு. 2வது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக மோஷன் பிளாக் ஆயிடுச்சு. 3வது ஓவராக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெஞ்செல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா மூச்சு வந்தால் அதிகமாக வாங்குறது. கொஞ்ச நேரம் நடந்தாலே இந்த நரம்புலாம் டைட் ஆகிட்டு உடம்பெல்லாம் வலிக்கிறது. ஸோ டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அது நிம்மதியான தூக்கம் இல்லை, நெஞ்சு எரிச்சல். ஸோ இந்தமாரி ப்ராப்ளம்லாம் எனக்கு வந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தில் இன்னும் நான் வெளியில் வரல. அந்த ப்ராப்ளம் இன்னமும் நான் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இஞ்சி டீ விட்டுருங்க. இஞ்சி டீ குடித்தா நல்லது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அதிகமான கோல்டு அப்படி இருக்கிற சமயத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் குடித்தா தப்பு கிடையாது. ஆனால் ரெகுலராக குடிக்கிறது தப்புன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. இனிமேல் நான் டீயே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறேன். இனிமேல் என்னோடய ஃபுட்டு சாப்பாடு எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்றதே இவ்வளோ சாப்பாடு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா பழங்கள் சாப்பிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெகுலராக என் தங்கச்சி ஒரு நட்ஸு கிளாக்ஸ் சொல்லியிருக்கான். ஸோ அதை தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கிறேன். அவ்வளோ அவஸ்தைப்படுறேன். குளிக்க கூட முடியல. இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல, ஸோ அதேமாரி ப்ராப்ளம் எனக்கும் இருக்கிறோமா அப்படின்ற ஒருத்தர் ஸோ அந்த ப்ராப்ளம் கிடையாது. இஞ்சி டீ குடித்ததுனால தான் ப்ராப்ளம். இன்னும் எங்கள் யூடியூப்பில் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இஞ்சி டீ குடிக்கக்கூடாது. இஞ்சி டீ தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க விட்டுருவாங்க, தெரியாதவங்க ரெகுலராக குடிக்கிறீங்கன்னா விட்டுருங்க. இந்த தப்பு நீங்களும் செய்யாதீங்க. ரொம்ப 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 கஷ்டப்படுறேன். சுத்தமாக முடியல. இப்போ 4 வார்த்தை உங்களாண்ட 2 செகண்ட் வீடியோ எடுத்துக்குள்ளே அப்படி மூச்சு வாங்குது. என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களாண்ட சொல்லணும்னு நினச்சேன், அதனால் வீடியோ மூலியமாக சொல்லுறேன். ஓகே மக்களே, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. கொரோனா வருது, மறுபடியும் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாஸ்க் போடாமல் எங்கேயும் அனுப்பி விடாதீங்க. குழந்தைங்களுக்கு நிறைய இடத்துல நிறைய ஃபீவர் வருது, பரவி இருக்குது. வைரல் ஃபீவர் பரவி இருக்குது. ஸோ நம்ம ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா 4-5 பேருக்கு பயங்கரமான ஃபீவர். குழந்தைங்களெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க. வயசானவங்க இருந்தீங்களா பத்திரமா இருங்க. ஸோ ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ ரொம்ப சேஃப்ஃபுல்லாக இருங்க. ஓகே மக்களே, நன்றி.